ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, கவலைப்படாமல் கேள். கை நழுவி போகாது. நடப்பதை புரிந்து கொள். ஒரு முறையானும் கேள். உன் வாழ்வில் விலகிச் சென்றது உன்னை தேடி வரும். உன்னிடம் இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை பகிரவும், உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை உனக்கு புரிய வைக்கவும் நான் உன்னை சந்திக்க வந்துள்ளேன். இப்பொழுது நடக்கும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நீ பிரச்சனையாக பார்க்கிறாய். அவை உனக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் தருவதாக எண்ணி வருந்திக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையில் இந்த துன்பங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் புதுவிதமான மாற்றங்களை கொண்டு வரும் என்பதையும், இவையெல்லாம் வெற்றியை நோக்கி உன்னை எப்படியெல்லாம் நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பதையும், எவ்வாறு வெற்றியை உன்வசமாக்கலாம் என்பதையும் தெளிவாக கூறவே உன் அம்மா நான் வந்துள்ளேன். அதனால் பொறுமையாகவும் இறுதி வரை கேட்பது என்பதே என் அன்பு வேண்டுகோள். கேட்பாயா தங்கமே? உன் வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு வழிகளும் கஷ்டங்களும் பல அனுபவங்களை உனக்கு தருகின்றது. ஒவ்வொரு முறை நீ காயப்படும் போதும் சில முகங்களை அடையாளம் காட்டுகின்றது. நீ உயிராகவும் உலகமாகவும் நினைத்த சில உறவுகள் உன்னை உதாசனப்படுத்தும் போதுதான் அவர்களின் உண்மை முகத்தை அறிந்து கொள்ள முடிந்தது. இறுதி வர உடன் வரும் என்று நீ நினைத்த நட்பு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை விடுத்து செல்லும் போதுதான் அவர்களின் இன்னொரு முகத்தை நீ பார்க்க முடிந்தது. ஒவ்வொரு மனிதனின் சந்தோஷம் காலங்களில் எல்லோரும் நல்லவர்களாகவே தெரிவார்கள். ஆனால் அவனின் இக்கட்டான சூழ்நிலையிலும் துன்பமான நாட்களிலும் மட்டுமே யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் துரோகி என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியும். நீ நம்பிய உறவு உன்னை கைவிட்டு செல்லும். நீ எதிர்பாராத உறவு உனக்கு கை கொடுக்க முன்வரும். இதை நீ சரியாக புரிந்து கொண்டு வீணானவர்களை விலக்கிவிட்டு நல்லவர்களோடு கை கொடுத்து நகரும் பொழுதே வெற்றியை நோக்கி நகர முடியும். இதை நீ அனுபவ ரீதியாக உணர வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது இந்த காயங்களும் கஷ்டங்களும். இப்பொழுது நீ எல்லோரின் முகத்தையும் கண்டு கொண்டு விட்டாய். இனி ஒருபோதும் ஏமாற மாட்டாய். இப்பொழுது எது உண்மை எது பொய் என்று புரிந்து கொண்டாய். உன்னை நீ மாற்றிக்கொள்ளவும் வலுப்படுத்தவும் உனக்கு தேவைப்பட்டதுதான் இந்த ஏமாற்றங்கள், இந்த கஷ்ட காலங்கள் தான். உன் பலவீனம் என்னவென்று புரிய வைக்கிறது. அன்புதான் உன்னுடைய பலவீனம். யார் எதை கொடுத்தாலும் ஏற்காத நீ அன்பு வலையில் சுலபமாக சிக்கிக் கொள்கிறாய். அன்பை எதிர்பார்த்து ஏங்கி தவிக்கிறாய். ஆனால் பெரும்பாலும் ஏமாற்றங்களே அடைகிறாய். ஆனால் இப்பொழுது உன் பலவீனமே பலமாய் மாறிவிட்டது. இந்த சோதனை காலம்தான் உன்னை வலுவாக்கியது என்பதை தெரிந்து கொள். இனி புலம்பாதே. துன்பங்கள் புதிய பாடத்தை கற்றுத்தரும். வெற்றி உன்னை நோக்கி வரும். காத்திரு. உன்னை விலகிச் சென்ற அனைத்தும் உன்னை தேடி வரும். எனவே இந்த கஷ்ட காலங்களுக்கு நன்றி சொல். அனுபவத்தை போன்ற ஆசான் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. இனி ஆனந்தமான வசந்த காலம் உன்னை நோக்கி வரும். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் பலிக்கச் செய்வேன். நம்பிக்கையோடு காத்திரு. நல்லதே நடை. என் அன்பு குழந்தையே, உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உன் துயரங்கள் விலகி கடன் சுமை அனைத்தும் உன்னை விட்டு விலகும். கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும். செல்வம் பெருகும். உன் வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன். துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே. உன் பாரத்தின் பெரும்பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். உனக்காக நிழலாக என்றும் நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அம்மா உனக்கு துணையாக நிற்பேன். உன் மனதையும் வாழ்க்கையும் ஒருமுகப்படுத்தி நேர்மறையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள். அவ்வாறு நீ உன் வாழ்க்கையில் செயல்பட தொடங்கினால் உனக்கு ஏற்படும் துக்கங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். உனது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உன் நன்மைக்காக மட்டுமே உன் அம்மா நடத்துவேன் என்று முழுமையாக நம்பு. என் குழந்தையான நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அனைத்தும் நீ விரும்பியது போல் நல்லதாகவே நடக்கும்.
இது உன் தாய் உனக்கு சொல்லும் அருள் வாக்கு. எல்லா மங்களங்களும் உனக்கு விளையும். நீ எடுக்கும் காரியம் அனைத்தும் தடங்கல்கள் இன்றி உனக்காக நான் செம்மைப்படுத்தி தருவேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கவலை கொள்ளாதே. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு துணையாக இருப்பேன். என் மீது பாரத்தை வைத்து செயல்படு. உன் துக்கம் எங்கிருக்கிறது என்று தெரியாத அளவிற்கு நான் விரட்டி அடிப்பேன். இதுவரை நீ கலங்கியது, அழுதது, புலம்பியது எல்லாம் போதும். இப்போது உனக்கான நல்ல நேரத்தை நான் தொடங்கி விட்டேன். இதுவரை நீ எதற்காக காத்திருந்தாயோ அனைத்தும் கைகூடி வர வேண்டிய நாள் வந்து விட்டது. எவ்வளவோ கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாண்டி வந்த நீ வெற்றியின் சிகரத்தை தொடக்கூடிய நாள் வந்து விட்டது. நீ கனிந்த விருட்சமாய் வேரூன்றி பலருக்கு பயனாய் இருக்க போகிறாய். உன்னை மகிழ்ச்சியாய் இருக்க வைப்பது உன் அம்மாவின் பொறுப்பு. நல்லதே நடக்கும் தங்கமே. நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. நீ என்ன செய்தாலும் எங்கு இருந்தாலும் உனக்கு நிழலாக வருவேன். என்னை விட்டு நீ விலகிச் சென்றாலும் தீயவர்கள் பிடியில் சிக்கிக் கொண்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் அன்னை நான் உன்னை வழி நடத்தி செல்வேன். என்னை நம்பு குழந்தையே. நீ கேட்டதை கொடுக்கவே உன் அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன். என் வார்த்தைகளை முழுமையாக கேள் தங்கமே. என் ஆசையுடன் இந்நாளை துவங்கு. என் பரிபூரண அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் வாழ்வில் நடந்து முடிந்து போன கசப்பான விஷயங்களை மறந்து விடு. இனி வரப்போகும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வரவேற்று வாழ கற்றுக்கொள். நீ வேண்டியது கிடைக்க, விரும்பியதை அடைய நீண்ட காலமாய் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாய். நீண்ட காலமும் காத்து கொண்டிருக்கிறாய். இதோ நீ விரும்பியதை அடைய ஒரு சூட்சமத்தை சொல்கிறேன். கவனமாக கேட்டு சரியாக செய்து கொண்டு வந்தால் சர்வ நிச்சயமாய் நீ விரும்பியதை அடைவாய். உன் அம்மாவின் வார்த்தைகளை கேட்பாயா தங்கமே? குழந்தையே, உன் வாழ்வில் இப்பொழுது நீ ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. நீ எதிர்பாராத விஷயமும் நடந்து கொண்டிருக்கிறது. யாவரும் ஏற்றுக்கொள்ளும்படியா இறைவன் நிகழ்த்துகின்றான். இறைவனின் செய்கைகளில் ஒரு பேருண்மையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவனின் நடவடிக்கைகள் எப்பொழுதும் ரகசியமாகத்தான் இருக்கும், புரியாத புதிராய் இருக்கும். இறைவன் கொடுப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு சிலர், அதனை கஷ்டம், துக்கம், சுபம், கவலை, சோகம் என்று சலித்து கொள்பவர்கள் ஒரு சிலர். அப்போதைய செயல்களை அப்போது ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு பாதி. ஆனால் அப்போது நடக்கும் நிகழ்வுகளை எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் மனம் வருந்திக் கொண்டு, ஆனால் எதிர்காலத்தில் அந்த செயல்களுக்கான வினை நன்மையாக முடியும் பொழுது அப்பொழுது ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு பாதி. இறைவன் எப்பொழுதும் தவறான நிகழ்வுகளை நம் வாழ்வில் நடத்த மாட்டார் என்று உறுதியான நம்பிக்கை இருக்கும் இடத்தில் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்து விடுகிறது. அந்த மனதில் அமைதி குடிக்கொள்கிறது. நிம்மதி வாசம் வீச ஆரம்பித்து விடுகிறது. யார் ஒருவருக்கும் விரும்பிய வாழ்க்கை கிடைப்பதில்லை. தவறான நிகழ்வுகளை நம் வாழ்வில் நடத்த மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். மாறாக அவர்களுக்கு வேண்டியதை வேண்டிய நேரத்தில் இந்த வாழ்க்கை தருகிறது. இதை தெரிந்து கொண்டாலே உன் வாழ்வில் விரும்பியதை அடைய முடியும். இவ்வாழ்வில் வென்று விடலாம். நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன். என்னை நம்பு குழந்தையே. உன்னை நல்ல வழியில் கொண்டு செல்வேன். நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி.